நீங்க சப்கான்சியஸா அந்த மிஸ்டேக்கை பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால தான் உங்களுக்கு 12K சேலரி இருந்தும் உங்களால ஒரு சேவிங்ஸை பில்ட் பண்ண முடியல. துபாயில சக்சஸ் வேணும் அப்படின்னா உங்க லைஃப் ஸ்டைல ஸ்லோவா அப்கிரேட் பண்ணணும். ஸ்மார்ட் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இந்த வீடியோ ஃபுல்லா உங்களுக்கு ஒரு லைஃப் லெசனையும் அங்கங்க நான் சொல்லியிருக்கேன். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. துபாயில 12,000 திர்ஹம்ஸ் சேலரி ஏர்ன் பண்றவங்களுக்கு கூட மந்த் எண்ட்ல ஒரு காமன் ப்ராப்ளம் இருக்கு. சேலரி நல்லா இருக்கும், ஆனா பேங்க் பேலன்ஸ் ஜீரோ, சேவிங்ஸ் இல்ல. அப்போ क्वेश्चन என்னன்னா 12,000 திர்ஹம்ஸ் சேலரி இருந்தும் எக்ஸ்பர்ட்ஸால ஏன் சேவ் பண்ண முடியல? இப்போ இங்க சேலரிங்கிறது ப்ராப்ளமே கிடையாது. துபாய் நோ ப்ராப்ளம், பட் தி ப்ராப்ளம் இஸ் ஃபினான்ஷியல் டிசிப்ளின். இதுவரைக்கும் நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. விசா சீரிஸ், ஜாப் சீரிஸ், பிசினஸ் சீரிஸ் சொல்லி நிறைய பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அதை போய் தவறாம வாட்ச். இந்த சேனலை பார்க்குறவங்களுக்கு விசா ரிலேட்டடா, ஜாப், பிசினஸ் இது ரிலேட்டடா ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்ன நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். துபாய்க்கு வந்த உடனே ஃபர்ஸ்ட் இயர்ல எல்லாருக்கும் கண்டிப்பா ஒரு ட்ரீம் இருக்கும். துபாய் வந்தா லைஃப் செட்டில் ஆயிரும், குட் சேலரி, பெட்டர் லைஃப், ஃபேமிலி சப்போர்ட். பட் ரியாலிட்டி என்னன்னு தெரியுமா? மந்த் ஸ்டார்ட்ல சேலரி கிரெடிட் ஆகும். 2 வீக்ஸ் கழிச்சா ரெண்ட், பில்ஸ், கிராசரிஸ், கிரெடிட் கார்டு, அதுக்கப்புறம் பேங்க் பேலன்ஸ் ஆல்மோஸ்ட் எம்டி. இப்போ இங்க பல எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றது என்ன? துபாயில வேலை செய்யறேன், ஆனா சேவிங்ஸ் பில்ட் ஆகவே மாட்டேங்குது. இஃப் யூ ஃபீல் த சேம், இந்த வீடியோ உங்களுக்காக தான். துபாய் எக்ஸ்பர்ட்ஸ் செய்யும் 7 பிக்கஸ்ட் ஃபினான்ஷியல் மிஸ்டேக் பத்தி தான் பேச போறோம். இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஏர்ன் பண்ற சேலரில இருந்து ஒரு சர்டன் அமௌண்ட் உங்களால கண்டிப்பா சேவ் பண்ண. இந்த 7 மிஸ்டேக்ஸ் பத்தி தெரியாம நீங்க சப்கான்சியஸா அந்த மிஸ்டேக்கை பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால தான் உங்களுக்கு 12K சேலரி இருந்தும் உங்களால ஒரு சேவிங்ஸை பில்ட் பண்ண முடியல. வாங்க ஃபுல்லா டீடைல்டா நம்ம பார்க்கலாம். மிஸ்டேக் நம்பர் 1, இங்க பண்ற ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்ன தெரியுமா? லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன். அப்படின்னா இதுக்கு மீனிங் என்ன? சேலரி இன்க்ரீஸ் ஆகிறப்போ எக்ஸ்பென்சஸ் அதை விட ஃபாஸ்டா இன்க்ரீஸ் ஆகும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்தியால சிம்பிள் லைஃப், ஆனா துபாய் வந்ததும் சடன்லி நியூ ஐபோன், பிராண்டட் கிளாத்ஸ், எவ்ரி வீக்கெண்ட் ரெஸ்டாரண்ட், எக்ஸ்பென்சிவ் கஃபேஸ். வை இதெல்லாம் எதுக்கு? பிகாஸ் துபாய் இட்செல்ஃப் லக்ஸரி சிட்டி. புர்ஜ் கலீஃபா, துபாய் மால், லக்ஸரி கார்ஸ் எவ்ரிவேர். சப்கான்சியஸ்லி நாமளும் அந்த லைஃப் ஸ்டைல ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறோம். இங்க இப்போ ஒரு 1 லைன் லெசன் சொல்ல விரும்புறேன். துபாயில சக்சஸ் வேணும் அப்படின்னா உங்க லைஃப் ஸ்டைல ஸ்லோவா அப்கிரேட் பண்ணணும். மிஸ்டேக் நம்பர் 2, ராங் அகாமடேஷன். செகண்ட் பிக்கஸ்ட் எக்ஸ்பென்சஸ் ரெண்ட். துபாயில இப்ப 12K சேலரி ஏர்ன் பண்றவங்க எல்லாம் 1 பெட்ரூம் அபார்ட்மெண்ட் எடுத்தா என்ன ஆகும்? ரெண்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 பெட்ரூம் அபார்ட்மெண்ட்டுக்கு 4,500ல இருந்து 6,000 வரை கண்டிப்பா நீங்க மந்த்லி கொடுக்க வேண்டியது வரும். இது லொகேஷனை பொறுத்து வேரி ஆகும். இப்போ ஹாஃப் சேலரி இதுலயே போயிருதா, அதுக்கப்புறம் பேலன்ஸ் 50% ஆஃப் சேலரியில ஃபுட், டிரான்ஸ்போர்ட், பில்ஸ், ஆக மொத்தத்துல மந்த் எண்ட் பேங்க் பேலன்ஸ் ஜீரோ. இப்போ இங்க சேவிங்ஸ்ங்கிறது ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். ஆனா ஸ்மார்ட் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்க்கு அவங்க ஷேர்டு ரூம்ல இருப்பாங்க, அதுக்கப்புறம் பார்ட்டிஷன் போவாங்க, அதுக்கப்புறம் ஸ்டுடியோ போவாங்க. இங்க இப்போ ஒரு லைஃப் லெசன் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க, நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். மிஸ்டேக் நம்பர் 3, கிரெடிட் கார்டு ட்ராப். துபாயில உள்ள எல்லா பேங்க்ஸும் உங்களை வாங்கன்னு கூப்பிட்டு கிரெடிட் கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் 2 கார்டு, சம்டைம்ஸ் 4 கார்டு, ஏன் சம்டைம்ஸ் ஈவன் 6 கார்டு கூட உங்களுக்கு மல்டிபிள் ஆஃப் பேங்க்ல இருந்து வாங்க முடியும். பீப்புள் திங்க் ஸ்வைப் நவ் பே லேட்டர், பட் ரியாலிட்டி இன்ட்ரெஸ்ட் ரேட் 20 to 40% வரை இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 3,000 திர்ஹம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா நீங்க மந்த்லி மினிமம் பேமெண்ட் பண்றீங்க அப்படின்னா டெப்ட் நெவர் எண்ட்ஸ். இங்க 3,000க்கு பதில் 5,000 ஈவன் 7,000 வரை நீங்க பே பண்ணுவீங்க. இங்க லைஃப் லெசன் என்ன அப்படின்னா, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணலாம், பட் ஒன்லி இஃப் யூ பே ஃபுல் அமௌண்ட் மந்த்லி. மிஸ்டேக் நம்பர் 4, sending too much money to home. This mistake வந்து emotional mistake. Family expectations, village prestige, relatives pressure. So salary வந்ததும் half money உடனே send பண்ணிடுவாங்க. But problem என்ன? They forget their own future. Emergency வந்தா, job loss வந்தா, medical issue வந்தா, இங்க savings இல்ல அப்படின்னா இது ஒரு big problem. இப்போ இங்க ஒரு லைஃப் லெசன் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன். First secure your future. உங்க family responsibility கண்டிப்பா உங்களுக்கு இருக்கணும். ஆனா வாங்கின உடனே ஃபுல்லா அனுப்புறது அப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளமா உங்களுக்கு மாறும். உங்க ஃபேமிலிக்கு எவ்வளவு சென்ட் பண்ணணுமோ சென்ட் பண்ணிட்டு உங்களுக்கும் கையில கொஞ்சம் கேஷ் இருக்கிற மாதிரி பாத்துக்கங்க. மிஸ்டேக் நம்பர் 5,
கார் லோன் பிரஷர். துபாய் ரோட்ஸ்ல எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் லக்ஸரியஸ் காரை நீங்க நிறைய பார்க்கலாம். இப்போ இங்க so many of experts feel ஏன் நம்மளும் அதை வாங்க கூடாது, உடனே ஒரு கார் லோன் போடுவாங்க. மந்த்லி இஎம்ஐ நீங்க வாங்குற காரை பொறுத்து 1500 to 2000 வரை நீங்க பே பண்ண வேண்டியது வரும். பட் ஆக்சுவலி துபாயில பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பர்பா இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளாவும் இருக்கும். மெட்ரோ, பஸ், டாக்ஸி. ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்க்கு இங்க கார் அவாய்ட் பண்ணுங்க. காரை நீங்க அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னாலே இங்க ஒரு ஹியூஜ் சேவிங்ஸ்க்கு பாசிபிலிட்டி இருக்கு. இப்போ இங்க லைஃப் லெசன் என்ன அப்படின்னா, கார் இஸ் கம்ஃபர்டபுள் பட் நாட் பிரியாரிட்டி. Mistake number 6, no emergency fund. Many experts completely ignore this. துபாய்ங்கிறது job security sometimes unpredictable. கம்பெனி க்ளோஸ் ஆகலாம், லே ஆஃப் நடக்கலாம், சடன்லி ஜாப் லாஸ் வந்தா 6 month இன்சூரன்ஸ்னு ஒரு சொல்யூஷன் இருக்குது. ஆனா உங்களுக்கு ஜாப் கிடைக்கிற வரைக்கும் ரெண்ட், ஃபுட், டிரான்ஸ்போர்ட் இதுக்கெல்லாம் நம்ம எங்க போவோம்? எவ்ரிதிங் நீட்ஸ் மணி. ஃபினான்சியல் எக்ஸ்பர்ட் சஜஸ்ட் 6 month எமர்ஜென்சி ஃபண்ட். உங்களுக்குன்னு ஒரு சின்ன கால்குலேஷன் எக்ஸல் ஷீட்ல ரெடி பண்ணி லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், டவுன்லோட் பண்ணி. இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க யாராவது UAE வரணும் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க, உங்களுக்கு யூசர் மேனுவல் ஒன்று ரெடி பண்ணியும் லிங்க் கொடுத்திருக்கேன், அதையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இங்க வரும்போது நீங்க ஒண்ணுமே தெரியாம பிளெண்டா வரதை விட UAE பத்தின கொஞ்சம் நாலேஜோட நீங்க வந்தீங்க அப்படின்னா இங்க வந்து சர்வே பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இங்க ஒரு லைஃப் லெசன் என்ன அப்படின்னா, எமர்ஜென்சி ஃபண்ட் இஸ் ஈக்குவல் டு லைஃப் சேவர். Mistake number 7, no financial plan. This is the biggest mistake. Many experts come to Dubai with no financial plan. Just thinking money earn பண்ணலாம். But question, how much is your savings target? 5 years plan, return plan, investment plan, nothing clear. Without plan, money disappears. இங்க இப்போ ஒரு லைஃப் லெசன் நான் சொல்ல விரும்புறேன். துபாயில ஒர்க் பண்றவங்களுக்கு ஃபினான்ஷியல் ரோட் மேப்ங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம சேனலோட ரொம்ப ஃபேவரட் செக்ஷன் ரியாலிட்டி செக். துபாய் பத்தி 2 ஸ்டோரிஸ் இருக்குது. ஒன் இஸ் துபாய் ட்ரீம், லக்ஸரி லைஃப் ஸ்டைல், ஹை சேலரி, பியூட்டிஃபுல் சிட்டி. பட் செகண்ட் ஸ்டோரி துபாய் ரியாலிட்டி. பல எக்ஸ்பர்ட்ஸ் 3 இயர்ஸ் தான் ஜாப் பண்ணுவாங்க, இது நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்ட்டு ஒரு சேவிங்ஸும் இல்லாம ஹோம் கண்ட்ரிக்கு திரும்பிடுவாங்க. வை? நாட் பிகாஸ் துபாய் இஸ் பேட், பட் பிகாஸ் ஃபினான்ஷியல் டிசிப்ளின் இல்ல. I personally know people earning 8,000 dirhams and still saving 3,000 dirhams monthly. And I also know people earning 25 dirhams monthly still living paycheck to paycheck. Difference என்ன? Money habits. Dubai successங்கிறது salary-ல depend ஆகாது. It depends on yours financial discipline. சரி, இதுக்கெல்லாம் சொல்யூஷன் தான் என்ன? So if you want to build savings in Dubai, follow this simple rules. Rule number 1, 50-30-20 budget rule. இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. 50% நீட்ஸ்க்கு, 30% lifestyle, 20% savings. Rule number 2, build 6 month emergency fund. Rule number 3, avoid unnecessary loans. Rule number 4, increase income skills. Rule number 5, create 5-year financial goal. If you follow these all rules, Dubai life becomes wealth building opportunity. Otherwise, just survival. Now I want honest answer from you all. UAE-ல இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க எங்க இருந்து இந்த வீடியோ பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. உங்களோட மந்த்லி சேவிங்ஸ் என்ன? 500, 1000, 2000, ஏன் above 2000 கூட இருக்கலாம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், உங்களால சேவிங் பில் பண்ண முடியுதா? எதுக்குன்னா உங்களோட ஆன்சர் மற்றவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கட்டும். Your answer will help others understand Dubai expat reality. And if you want, next வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் துபாயில 8K salary budget, 12K சாலரிக்கு சேவிங் ஸ்ட்ராட்டஜி. இது எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா subscribe and stay tuned and see you in the next video. Thank you. Thanks for watching.